ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சத்தமே இல்லாம வந்து பார்த்தோன்னா, தமிழக அரசுலேருந்து உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட், கிளர்க் இந்த மாரி கேட்டகரிக்கான போஸ்டிங்க்கான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. எக்ஸாம் இல்லாம உங்களுக்கு டைரக்ட்டா ஆன்லைன் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது. ஸோ இந்த வேலைக்கான சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 46,500 சேலரி வந்து இருக்கும். ஸோ ஒரு போஸ்டிங்க்கு தகுந்த மாரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, நீங்க இமெயில் மூலியமா வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 24 மே தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸில் தான் வந்து பாருங்க இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் பொசிஷனில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ அதாவது பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரி, அதுக்கப்புறம் ரிசர்ச் அசோசியேட் கேட்டகரி. ஸோ ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்லேயே வந்து பாருங்க வேரியஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெப் பேஜ் டெவலப்பர் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் அசோசியேட்லேயே வந்து பாருங்க சயின்ஸ் கம்யூனிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கிளர்க் கேட்டகரிக்குமே வந்து போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்க இப்போ வந்து பார்த்தோன்னா, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, ஸோ எப்படி வந்து அப்ளை பண்ற மாரி இருக்குன்னா, ஸோ உங்களோட கரிக்குலம் விட்டேட் உங்களோட சிவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரே ஃபைலா நீங்க ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அத வந்து பார்த்தோன்னா, நீங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இமெயில் ஐடி, இந்த இமெயிலுக்கு தான் வந்து நீங்க சென்ட் பண்ற மாரி இருக்கும். 24 மே தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களோட அப்ளிகேஷன், உங்களோட சிவிய வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, உங்களுக்கு டைரக்ட்டா ஆன்லைன் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்றீங்கன்னா, குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் மாஸ்டர் டிகிரில வந்து பாருங்க பயாலஜி இல்லன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், லைஃப் சயன்ஸ் இந்த மாரி நீங்க படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதோட பார்த்தோன்னா, நீங்க வந்து நெட் இல்லன்னா கேட் வந்து நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ரூ. 46,500 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து இருக்கும். ஸோ டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர்ன்னு குடுத்துருக்காங்க. உங்களுக்கு லேட்டரா வந்து இமெயில் மூலியமா உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க. அடுத்த கேட்டகரி வந்து பாருங்க ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்லேயே வந்து இன்னொரு கேட்டகரி. இதுல வந்து பார்த்தோன்னா, நீங்க மாஸ்டர் டிகிரில வந்து சயன்ஸ் ரிலேட்டடா முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா இன்ஜினியரிங் ரிலேட்டடா முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ரூ. 46,500 சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, சேம் அதே மாரி இதுல வந்து பாருங்க இமெயில் ஐடி வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இந்த இமெயிலுக்கு தான் 24 மேக்குள்ளார நீங்க வந்து சென்ட் பண்ணணும். அடுத்து வந்து பாருங்க ரிசர்ச் அசோசியேட் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இதுக்கு வந்து நீங்க பிஹெச்டி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதுல வந்து பயாலஜி இல்லன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், லைஃப் சயன்ஸ் ரிலேட்டடா நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 73,500 சேலரி வந்து வரும். இதுக்கும் வந்து பாருங்க மெயில் ஐடி வந்து குடுத்துருக்காங்க. இந்த மெயிலுக்கு தான் நீங்க வந்து சென்ட் பண்ணணும். ஒரு போஸ்டிங்க்கும் உங்களுக்கு மெயில் ஐடி வந்து சேஞ்ச் ஆகும். நீங்க எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த போஸ்ட்டுக்கான மெயில் ஐடிக்கு தான் நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்லேயே வந்து பாருங்க இன்னொரு கேட்டகரி குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பிஎஸ்சி டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதுல வந்து ஹோட்டல் இல்லன்னா கேட்டரிங் மேனேஜ்மென்ட் வந்து நீங்க படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லன்னா எம்எஸ்சி நீங்க முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ரூ. 31,500 சேலரி வந்து வரும். அடுத்து வந்து பார்த்தோன்னா, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்லேயே வந்து வெப் பேஜ் டெவலப்பர்க்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, பேச்சுலர் டிகிரில வந்து பாருங்க நீங்க வந்து சயன்ஸ் ரிலேட்டடா முடிச்சு அதுல வந்து பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் இல்லன்னா கம்ப்யூட்டர் சயன்ஸ் இல்லன்னா ஐடி ரிலேட்டடா முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்க பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 31,500 சேலரி வந்து வரும். நீங்க மாஸ்டர் டிகிரில வந்து பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி இல்லன்னா வந்து இன்ஜினியரிங்ல வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸோ, இசிஇ, ட்ரிபிள் இ, ஐடி இந்த மாரி படிச்சிருந்தா ரூ. 53,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ அடுத்து வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட்லேயே வந்து பாருங்க சயின்ஸ் கம்யூனிகேஷன் கேட்டகரி குடுத்துருக்காங்க. பிஹெச்டில வந்து நீங்க சயின்ஸோ, மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு 40 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா, எம்எஸ்சில வந்து நீங்க சயன்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், சயன்ஸ் எஜுகேஷன் இந்த மாரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். ரூ. 77,000 சேலரி வந்து வரும். அதே கிளர்க் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா வந்து பாருங்க, ஃபுல் டைம்ல வந்து நீங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 50% வந்து பார்த்தோன்னா, அந்த டிகிரில வந்து நீங்க வந்து எடுத்திருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ரூ. 37,700 உங்களுக்கான சேலரி வந்து வரும். இதுக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, உங்களோட சிவி பிளஸ் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்க சென்ட் பண்ற மாரி இருக்கும். 24 மே தான் வந்து லாஸ்ட் டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க மெயில்ல வந்து சென்ட் பண்ணும்போது வந்து பாருங்க, இங்க சப்ஜெக்ட்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. சப்ஜெக்ட்ங்கிற இடத்துல வந்து பார்த்தோன்னா, இந்த நேம் வந்து கரெக்ட்டா வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். அதாவது அப்ளிகேஷன் ஃபார் தி ப்ராஜெக்ட் பொசிஷன் போட்டு, அந்த பிராக்கெட்ல வந்து பார்த்தோன்னா, எந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ, அத வந்து கரெக்ட்டா அதுல மென்ஷன் பண்ணி, அட்வர்டைஸ்மென்ட் நம்பர் பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. இத வந்து டேட் எல்லாமே நீங்க வந்து கரெக்ட்டா அந்த சப்ஜெக்ட்ல வந்து மென்ஷன் பண்ணி தான் நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ மறந்துறாதீங்க. நீங்க இமெயில்ல வந்து சென்ட் பண்ணும்போது, அந்த சப்ஜெக்ட்ங்கிற இடத்துல வந்து இத வந்து கரெக்ட்டா வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். அதையுமே இதுல குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து பாருங்க,
ஸோ இதில வந்து உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேட்டகரி இந்த மாரி வந்து உங்களுக்கு இன்னொரு கேட்டகரிலயுமே வந்து போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரெய்னி கேட்டகரிக்கலாம் நீங்க ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 18லருந்து 25 வயசு வரைக்கும் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ரூ. 20,000 உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். இதுவுமே நீங்க மெயில்ல வந்து நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா, ஆன்லைன் மோட்ல தான் வந்து இருக்க போது. ஆன்லைன்ல தான் உங்களுக்கான இன்டர்வியூமே வந்து இருக்கும். எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.